ගරු අබුබකර් ආදම්බාව මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් ලැබෙනවා. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நன்றி. குழுவினுடைய அறிக்கையின் பிரகாரம் கடந்த ஆட்சி காலங்களிலே நடந்த ஊழல் மோசடிகளை நாட்டுக்கு வெளிப்படுத்தி மோசடிகளிலே ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற இந்த அரசாங்கம் கடந்த காலங்களிலே நாட்டினுடைய பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறுகின்ற வேளையிலே இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால் 1/3 பங்கை மாத்திரம்தான் பூர்த்தி செய்ய முடியும் என்ற நிலையிலே கறவை பசுக்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்து நாட்டுக்கு தேவையான பால் உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே பாலை கொண்டு வர முடியும் அல்லது உற்பத்தி செய்ய முடியும் என்று பேசியவர்கள் நாட்டுக்கு அவர்கள் அதனை செய்யவில்லை. கறவை பசுக்கள் இறக்குமதி செயற்திட்டத்தின் 3ஆம் கட்டம் 2 ஆம் பகுதியின் கீழ் 15,000 கறவை பசுக்களை இறக்குமதி செய்வதற்கான முற்பணம் வழங்குதல் தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கை சம்பந்தமாக இந்த நாட்டிலே பண்ணையாளர்கள் இருக்கின்றார்கள். கறவை பசுக்களை கொண்டு வந்து பண்ணையாளர்களுக்கு வழங்குவதன் மூலம் பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அதனை அவர்கள் வழங்கவில்லை. உண்மையில் இந்த நாட்டிலே திறந்த வளர்ப்பு முறை, மூடிய வளர்ப்பு முறை என்று தொழில்நுட்பங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். போதிய புட்கள், மேய்ச்சல் தரைகள் காணப்படுகின்றன. இருந்தாலும் எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பசுக்களை செயற்கை முறை சினப்படுத்தலுக்கு உட்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றை விருத்தி செய்ய முடியாமல் வெளிநாடுகளிலிருந்து கறவை பசுக்களை இறக்குமதி செய்வதன் மூலம் ஊழல் மோசடியில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று எதிர்பார்த்தவர்கள் இன்று இதற்கு பதில் கூறக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றார்கள். உண்மையில் கடந்த காலங்களிலே எதிர்க்கட்சியிலே இருந்தவர்கள் இவ்வாறான ஊழல் மோசடிகளிலே ஈடுபட்டவர்களை எதிர்க்கட்சியிலிருந்து அவர்கள் ஒருபோதும் கேட்கவில்லை. இன்று இந்த நாட்டிலே மக்கள் எதிர்பார்க்கின்ற புத்திசாலிகளாக இருக்கின்ற இலங்கை மக்கள் இந்த நாட்டிலே ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஆட்சியின் மூலம் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்க்கட்சியிலே இருக்கின்றவர்கள் என்று குழம்பி போயிருக்கிறார்கள். இவர்கள் விரைவாக இந்த நாட்டிலே ஆட்சியை மாற்றிவிட முடியும், இதன் மூலமாக தங்களுடைய எதிர்பார்ப்புகளை அடைந்துவிட முடியும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். இந்த நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு போதிய அளவு ஆதரவினை வழங்கியிருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பது போன்று இந்த ஆட்சியை ஒருபோதும் வீழ்த்திவிட முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். உண்மையிலே இங்கு எனது மாவட்டம் அம்பாறை மாவட்டம், அங்கே இருந்து சில முஸ்லிம் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முஸ்லிம் தலைவர்கள் காலத்துக்கு காலம் தேர்தல்கள் வருகின்ற போது அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், திருகோணமலை மாவட்டங்களுக்கு சென்று
மக்கள் மத்தியிலே இனவாத கருத்துக்களை பேசுவது மட்டுமல்ல, இவர்கள் பல போலியான செய்திகளை மக்களுக்கு கூறுகிறார்கள். எப்போதும் இவர்கள் பேசுவது இனவாத கருத்துக்கள் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, இவர்கள் பொய் கூறுவார்கள். எங்களுக்கு தெரியும், சில முஸ்லிம் அரசியல் தலைமைகள் கிழக்கு மாகாணத்துக்கு சென்று தேர்தல் காலங்களிலே அவர்கள் கூறுவதெல்லாம், நாங்கள் இந்த பிரதேசத்தை துபாயாக மாற்றுவோம் அல்லது கட்டாராக மாற்றுவோம், ஜோர்தானாக மாற்றுவோம் என்று கூறுவார்கள். எங்களுக்கு அரசாங்க பங்காளி கட்சிகளாக நாங்கள் இருப்பதனால் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் எங்களுக்கு கிடைக்கும், அதை கொண்டு நாங்கள் இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வோம் என்று பேசுவார்கள். போலி வாக்குறுதிகளை இவர்கள் வழங்குவார்கள். ஆனால் இதுவரையில் இவர்களினால் எதுவுமே செய்யப்படவில்லை அந்த மக்களுக்கு. ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே, பொது தேர்தலிலே, உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே, குறிப்பாக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் பேசும் மக்கள் இந்த கட்சிக்கு அதிகளவு வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அம்பாறை மாவட்டத்திலே முஸ்லிம் கட்சிகள் பல வருடங்களாக கோலோட்டிய ஆட்சி புரிந்த அந்த கட்சிகள் இப்போது வீழ்ச்சியடைந்திருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்திக்கு அம்பாறை மாவட்டத்தினுடைய கரையோர பிரதேசங்களிலே 29 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு 33 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு 19 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. தேசிய காங்கிரசுக்கு 20 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆகவே அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் முழு மாவட்டத்தை நாங்கள் வெற்றி பெற்றோம். 114 ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். அதில் 29 ஆசனங்கள் தமிழ் பேசும் மக்களினால் வழங்கப்பட்ட வாக்குகள் மூலம் பெறப்பட்டது. ஆகவே நாங்கள் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை அடுத்து 2ஆம் கட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மக்கள் புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான முஸ்லிம் தலைமைகள் சென்று மக்களை ஏமாற்றும் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இன்னும் மக்கள் ஏமாறும் நிலையில் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூற வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எதிர்க்கட்சியிலே இருந்து இன்று காலை வரை நான் அவதானித்த போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது வைக்கப்படுகின்றன. உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்கின்ற போது நாங்கள் பல்வேறு செயல்களில் ஈடுபடுவதாகவும், அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களை பணம் கொடுத்து வாங்குவதாகவும், வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு கட்சியினுடைய தலைமைகளோடும் பேசவில்லை. ஆனால் அந்த பிராந்தியங்களில் இருக்கின்ற மாற்றுக் கட்சியிலே வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியோடு சேர வேண்டும் என்று அவர்கள் எங்கோடு இணைந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு தான் செய்கின்றோமே ஒழிய நாங்கள் ஒருபோதும் அரசியல் டீல் செய்யவில்லை. எங்களுக்கு அது பழக்கவும் இல்லை. ஆகவே எங்களுடைய வளர்ச்சியையும் எங்களுடைய உண்மைகளையும் கண்ட சில மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள் எங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் வருகின்றோம் என்று அவர்கள் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக நாங்கள் அவரோடு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆகவே இவ்வாறாக நாங்கள் பல ஊழல் மோசடிகளை பற்றி பேசுகின்ற போது சில விடயங்களை எங்களால் கூறாமல் இருக்க முடியாது. குறிப்பாக கல்முனை மாநகர சபையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கல்முனை மாநகர சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த ஒரு மேயர் சுமார் 1.9 கோடி ரூபாய்களை அவர் ஊழல் மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றத்திலே இப்போது
வழக்கு இருக்கிறது. அதனால் இங்கு நான் நிறைய விஷயங்களை என்னால் பேச முடியாது. ඔබතුමාගේ அது කාලය තව மாத்திரமல்ல, විනාඩි 2යි ගරු இது போன்ற මන්ත්‍රීතුමනි. இன்னும் பல பிரதேசங்களில் அம்பாறை மாவட்டத்திலே பல ஊழல் மோசடிகள் நடந்திருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் எதிர்காலத்திலே கையில் எடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக நிந்தவூர் பிரதேச சபையிலே நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்களிலே பல ஊழல்கள் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அது சம்பந்தமாக முன்னர் நடைபெற்ற அல்லது முன்னர் இவ்வாறான சில விஷயங்களை இன்று நான் பேசியிருக்கின்றேன். ஆகவே இவ்வாறான ஊழல் மோசடிகள் நடைபெறுகின்ற போது இந்த நாட்டை ஒருபோது நாங்கள் கட்டியெழுப்பி விட முடியாது. ஊழல் மோசடி செய்தவர்கள் நாங்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களை நாங்கள் நீதியின் முன்னால் அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்களுக்குரிய தண்டனைகளை நாங்கள் வழங்க வேண்டும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனை செய்வதற்கு நாங்கள் இந்த ஆட்சி மிகவும் மிகவும் கடும் பிரயத்தனத்தை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களில் இனவாத கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. இன்று புதிய கலாச்சாரத்தில் மக்கள் இணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம், சந்தோஷப்படுகின்றார்கள். இந்த குற்றவாளிகள் ஊழல் மோசடியிலே ஈடுபட்டவர்களை நாங்கள் தண்டனை வழங்குகின்ற போது அல்லது அவர்களை கூண்டுகளிலே அடைக்கின்ற போது மக்கள் மிகவும் சந்தோஷம் அடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எதிர்வருகின்ற காலங்களிலே இந்த நாட்டினுடைய ஆட்சியிலே, குறிப்பாக வளமான நாட்டில் அழகான ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சித்தமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்காலம் சிறக்க நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.